ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். டெல்லியில் 2025 ஆட்டோ எக்ஸ்போ நடந்துச்சு. அது எல்லாருமே தெரியும். அதில் எல்லா மோட்டார் கம்பெனிலும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒக்காய கம்பெனி பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட ஓபிஜி நேம் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அந்த கம்பெனி 2 நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அது எந்த ஸ்கூட்டரு, அது என்ன மாடல், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதோட ஃபெசிலிட்டி ஃபீச்சர்ஸ் என்ன, அந்த ஸ்கூட்டர் என்ன மோட்டார் இருக்குது, என்ன பிரேக் இருக்குது, என்ன பேட்டரி இருக்குது, அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, அந்த ஸ்கூட்டர் என்ன ப்ரைஸு, அந்த ஸ்கூட்டர் எப்போ புக்கிங் ஸ்டார்ட் ஆக வரப்போகுது, எப்போ டெலிவரி வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்களோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பார்த்து இருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ, ஸோ எல்லாருமே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிச்சுங்க. இதே மாதிரி நான் அடுத்தடுத்து எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கூட்டரில் 1200 வாட்ஸ் பவர்ஃபுல் பிஎல்டிசி ஹப் மோட்டார் கொடுத்துருக்காங்க. பிக்கப்பும் சரி, பவரும் சரி, இது நல்லாவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 2.2 kW லித்தியம் அயன் பாஸ்போர்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிங்கிள் பேட்டரி போட்டு தான் யூஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க, டபுள் பேட்டரி வராது. அடுத்த சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 6 மணி நேரம்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயே வந்து 100% வந்து சார்ஜ் ஃபுல் ஆயிரும். நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த ஸ்கூட்டர் சாலிடாக 80 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காமல் போகும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் இது 80 கிலோமீட்டர் கொடுக்குதா இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் மைலேஜ் நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலருக்கு, டெய்லி வேலைக்கு போகிறவங்க, மற்ற அதர் யூசேஜுக்கு போகிறவங்க, லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாரும் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு தான் இதோட லுக்கும் சரி, மைலேஜும் நல்லா இருக்குது. அடுத்த ஸ்பீடு அப்படின்னும் போது மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லோவும் கிடையாது, ரொம்ப ஹை ஸ்பீடும் போகாது. மேக்ஸிமம் 70 வரைக்கும் ஸ்பீடாக போக முடியும். நீங்கள் லாங்கெல்லாம் போறீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோமீட்டர், அதாவது ஒரு 20-30 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி லேடிஸ் வேலைக்கு போகிறவங்க, அப்புறம் காலேஜ் போகிற லேடிஸ் இருக்காங்களா அவங்க, அப்புறம் வயசானவங்க சில பேர்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, பக்கத்துல லோக்கலில் போயிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக செட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஸ்கூட்டரில் மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ளூடூத் இருக்குல்ல, அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்பீடு பார்த்துக்கலாம், மைலேஜ் பார்த்துக்கலாம், கிளாக் பார்த்துக்கலாம். பேட்டரி இன்கேஸ் லோ ஆயிருச்சு, அதாவது சார்ஜ் தீர போகுது அப்படின்னா உடனே டிஸ்பிளே இன்டிமேஷன் காட்டும். அதுக்கு வந்து லோ பேட்டரி அலர்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஆன்டி திஃப்ட் லாக்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா வண்டி யாராச்சும் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க இல்லை மிஸ்யூஸ் ஆகிறதா தடுக்கிறதுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை நீங்கள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து இன்கமிங் கால் வருது இல்லை மெசேஜ் எதுவும் வருது அப்படின்னா உங்களுக்கு உடனே டிஸ்பிளே இன்டிமேஷன் காட்டுறதுக்கு அலர்ட் வந்து வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டியோட மொபைலை நீங்கள் கனெக்ட் பண்ணி வைக்கணும். மொபைலை கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ண முடியும். அடுத்து இந்த மொபைல் ஆப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. அடுத்து வண்டியோட ஃப்ரண்ட்டில் எல்இடி டே லைட் ரன்னிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ டே டைம்லேயும் பார்த்தீங்கன்னா வண்டி ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது எரியும். அடுத்து பேக்கில் வரும்போது அங்கேயும் வந்து எல்இடி லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. 7 இன்ச்சுக்கு டிஎஃப்டி டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து நல்லா இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ சிட்டி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு 3 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் 7 டியூயல் டோன் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. 7 கலருமே டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து நீங்கள் ஒக்கையா கம்பெனியில் பார்க்காத அளவுக்கு இதில் நியூ கலர்ஸ்லாம் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லா இருக்கு. மற்றபடி பிரேக் வரும்போது சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான் இந்த ஸ்கூட்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக்லையும் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்துலையுமே டபுள் டிஸ்க் வருது. ஸோ வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் மோடில் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃபோர்க்கு கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து டியூயல் ஷாக் அப்சார்பர் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டுன்னு வரும்போது சிங்கிள் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த மாடல் மாதிரியே தான் இதுலேயும் இருக்குது, பெரிய சேஞ்சஸ் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 25 லிட்டர்ஸ்க்கு லென்த்தாகவும் அகலமாகவும் இருக்குது. நீங்கள் லக்கேஜ் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் அதில். ஏன்னா சிங்கிள் பேட்டரி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நிறைய கிடைக்கும். சிங்கிள் பேட்டரி மட்டும் வச்சிட்டாங்கன்னா மீதி உள்ள ஸ்பேஸ் எல்லாமே வந்து ஸ்டோரேஜுக்காகவே இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ சிங்கிள்ஸ், அதாவது பசங்க லேடிஸ் சிங்கிளாக போகிறத விட நிறைய பேர் ஃபேமிலிக்கு தான் இப்போ வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பெட்ரோல் அந்தளவுக்கு ரேட் ஏறிட்டே போகிறதுனால எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறதுனால மோஸ்ட்லி வந்து ஃபேமிலி யூசேஜ் எதிர்பார்க்குறாங்க. ஃபேமிலி யூசேஜ் அப்படின்னு வரும்போது மெயினாக பர்டிகுலராக ஃபுட் ஃப்ளோரில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஏன்னா அதில் லக்கேஜ் திங்ஸ் வச்சுக்கிறது, இந்த குழந்தைங்க நின்றுட்டு போகிறது, இந்த மாதிரி மூட்டை வச்சுக்கிறது, கேஸ் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. அடுத்து வந்து அவங்க பார்க்குறது அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தான் பார்க்குறாங்க. அங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, திங்ஸ் வைக்க முடியுமா. ஏன்னா பேக்கெலாம் எடுத்து போகாமல் நிறைய பேர் போடுறாங்க, என்ன திங்ஸ் வாங்குறோமோ வாங்கி அப்படியே உள்ள வச்சு வரதுனால. ஸோ ஸ்டோரேஜ் எப்படின்னு பார்ப்பாங்க. அதை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இந்த ஜூபிட்டரு, ஆக்டிவா, ஏத்தர் ரிஸ்டா இந்த மாதிரி இருக்கிற மாதிரியே இதுலேயும் வந்து ஸ்பேஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க.
வீலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. டயர்னு பார்க்கும்போது டியூப்லெஸ் டயர்ஸ் தான் ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி. மற்றபடி ஸ்பீடோமீட்ரு, ட்ரிப்போமீட்ரு, ஓடோமீட்ரு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல்லே கொடுத்துருக்காங்க. அது டே டைம்லையும் சரி, நீங்கள் நைட் டைம்லையும் சரி ரீட் பண்ணுற அளவுக்கும் பார்க்குற அளவுக்கு கிளாரிட்டியாகவே இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் இப்போ நான் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும்தான் அவங்க அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வண்டி வந்து ஆன்லைன் புக்கிங் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து டெலிவரி ஸ்டார்ட் போகும்போது வேறு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அடிஷனலாக இருக்குங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் லுக்கும் நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் கலர்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த மாடலை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கலர்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது மோட்டர் நல்லா இருக்கு, பேட்டரி பவர் நல்லா இருக்கு, மைலேஜ் வந்து பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. 80 கிலோமீட்டர் கொடுக்குற மாதிரி. அதேமாதிரி ஸ்பீடும் வந்து நிறையா இருக்குது. ஒரு ஹை ஸ்பீடில் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. புதுசாக வந்து இதில் எதுவும் சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியல. எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. மற்றபடி மற்ற ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது ஓரளவு பெட்டர் தான் தோணுது. ஏன்னா மைலேஜ் நல்லா கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு நல்லா இருக்குது, ஃபீச்சர்ஸ் நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க, கலரும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்லாம் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒக்கையில் இப்போ நியூ மாடல் வந்துருக்குது எது வாங்கலாம் அப்படின்னா இந்த மாடல் வந்து ரிவ்யூ பண்ணி வைக்கலாம், உங்களுக்கு பெட்டராக இருக்க தெரியும். ஸோ ஒக்கைங்கிற நேம் ஓபிஜி மாற்றிட்டாங்க, அது மாற்றுறாங்க. ஸோ இந்த மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து டெஃபி 2 ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா ப்ரைஸாக இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஃபைனல் ப்ரைஸ் இன்னும் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா கூடிய சீக்கிரமே வந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு மார்ச் ஏப்ரல் அந்த புக்கிங் ஸ்டார்ட் ஆகி அதுக்கு அடுத்ததுல வந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போங்கிறது அஃபிஷியலாக வரும்போது நியூஸ் வரும்போது தான் தெரியும். ஸோ ஓவராலாக இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் இருக்குது. இப்போதைக்கு டெலிவரி வந்தவங்க எவ்வளோ தெரியும். ஸோ ஒரு பட்ஜெட் விலையில் சூப்பரான ஓகே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ண யூஸ் ஆகும். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்கள் ஜிடி.